பச்சை கொலை படுகொலை. யார கொலை பண்ணீங்க? எவ்வளவு பண்ணுங்க? என் பங்கு எவ்வளவு? பக்கி பறக்காத. இத பாரு, நான் கொலை பண்ணல. உன் பையன் பண்ணிருப்பானோ? பண்ணாலும் பண்ணிருப்பான். ஆனா பணம் வாங்காம கொலை பண்ணிருக்க மாட்டானே. பங்கு கேட்கிறேன். நீங்க மட்டும் தான் கேட்டீங்களா? நானும் தான் கேட்டேன். சமாதிக்கலாம் மேல கப்பா அடிச்சு சவுண்ட் பெயிண்ட் அடிக்கலாம்னு எடுத்துக்கிட்டு போனேன். அதுல கொஞ்சம் சிந்திருச்சு. அதை பார்த்து இந்த ஆளுங்கள நீ ஒரு அப்பா நீ ஒரு அம்மா. என்னடா இது? இதுக்கா இப்படி பயந்துங்க? இந்த மாதிரி ஒரு பயந்தா உங்களுக்கு பிடிச்ச என் தலையில கட்டா இருப்பாரு எங்க அண்ணன். என்ன மரியாதை தேயிலே? நம்ம குடும்பத்துல மரியாதையே கிடையாதுப்பா. அதெல்லாம் போகட்டும். என்ன அர்ஜென்டா பணம் வேணுமே. நானும் அதைத்தான் உங்ககிட்ட கேட்கலாம்னு இருந்தேன். நானே உங்க 2 பேர்கிட்ட அதைத்தான் எதிர்பார்க்கிறேன். தெரிஞ்சது போ. ஏண்டா கண்ணா, ரொம்ப அர்ஜென்டா தேவைப்படுதோ? ஆமா, கொஞ்சம் இருக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண. எதுக்கு? ஒரு மோமுடிய போட்டுக்கிட்டு கையில 2 சவுக்க கட்டி எடுத்துக்கிட்டு பம்மல் சங்கர் நகர் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். முதல்ல போங்க. பெரிய மோமுடி உங்க அண்ணன். என்ன மகாநாடு கூட்டி இருக்கீங்க? எங்க அண்ணன் வந்தாச்சு. வாங்க, உங்களை விட்டா பேசிக்கிறோம். இல்லைங்க ஒண்ணு இல்லைங்க, பம்மலா சங்கர் நகரான்னு ஒரு குழப்பம். உங்களை பார்த்த உடனே ஒண்ணு வேணாலும் முடிவு பண்ணி விட்டான். இல்லடா? ஆமா, எங்க போயிட்டு வரீங்க? நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன். இத வந்துடுறேன். எனக்கு வாட்சி பையில இருக்கிறது எனக்கு. பணம் அம்மா எனக்கு இல்ல. அம்மா எனக்குமா இல்ல. அம்மா எனக்கு ஒண்ணு இல்லையா? நாளைக்கு ஒரு சரிங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிற? அம்மா பணத்தை எடுத்துட்டு போயிட்டா, அப்பா வாட்சி எடுத்துட்டு போயிட்டாரு. எனக்கு இதுதான் கிடைச்சது. இங்க கொடு மாமா. வீட்டுல மனுஷன் இருக்க முடியாது. உனத்த சுத்த கழுகு மாதிரி என் தங்கச்சி கொடுக்கும். ஒரு நல்ல வேலை வந்தா என் கண்ணியே நோண்டி வித்தாலும் வித்துருவானு. ஏன் சார் இந்த ஏரியால பெரிய கார் யார் யார்கிட்ட இருக்கு? கிரிமினல் லாயர் கிருஷ்ணமூர்த்தி, தொழிலதிபர் துரைராஜ், சினிமா நடிகை குசல குண்டேஸ்வரி சார், இவங்க கிட்ட தான் இருக்கு. எல்லாம் பெருங்கையா இருக்கு. இன்னொருத்தர் விட்டு போச்சு சார். யாரு? நம்ம ராதாமில் ஜெனரல் மேனேஜர் ராஜலட்சுமிக்கு ஒண்ணு இருக்கு. சனி ஞாயிறுனா அவர் மருமக மகேஷ் மகாபலிபுரத்துக்கு ஓட்டி போவான். பயம் எப்படி? காரை ஓட்டும் போது அவன் ரோட விட ரோட்டோர போற பெண்களை தான் அதிகமா பார்ப்பான். அது போதும். நம்ம ப்ரோக்ராம் காட்டன் கவிதா கிட்ட சொல்லிட்டு சனிக்கிழமை சாயங்காலம் நீலாங்கர ரோட்டோரம் தண்ணி குடத்தோட களி குளிச்சு நடந்து போகும். காலம் கட்டண கண்டிஷன் எல்லாம் வழக்கம் போல நடக்கும். கள்ளம் கடத்தல் பண்றவன், ஊரை கொள்ளையடிக்கிற சமூக விரோதி, இந்த மாதிரி வீட்டு பசங்களா பார்த்து நம்ம கிட்னா பண்ணாதான் அவருக்கு நமக்கு லட்சக்கணக்கா பணம் கொடுப்பாங்க. அந்த லிஸ்ட்ல யாரு இருக்கா? ராதாமின் மேனேஜர் ராஜலிங்கம் ஒரு சரியான புள்ளி. உனக்கு எத்தனை பையன் எத்தனை பொண்ணு? அவர் பிரமிச்சார். தங்கச்சி பிள்ளையத்தான் தம்பிள்ளை போல வளர்க்குறான். பையன் தண்ணி வண்டி பொம்பளை பொறுக்கி வாரம் மகாபலிபுரத்துக்கு மாமாவோட ஃபாரின் கார்ல தான் போறான். அடுத்த வாரம் மகாபலிபுரத்துக்கு வர்ற பையன் மறுபடி வீடு திரும்ப போறதில்லை. கவிதா, நான் சொன்ன மாதிரி அந்த ஆளை நீ கணக்கு பண்ணிடு. கார் அம்பேன்ஸ் பண்ணிடு. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஆனா எதுக்காக செய்யணும் தெரியுமா? என்னைக்காச்சும் நீ கழுத்துல தாலி கட்ட வேணுதான். வண்டி வருது, நான் வரேன், நீ பாத்துக்க. நீங்க அந்த முந்திரி தொப்புல போய் இருங்க,
நான் கொடுத்து இறக்கிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். என்ன போங்க. ஐயோ, என் வண்டியை காணோம், அந்த பொண்ணையும் காணோமே. குட் ஈவினிங் மை டியர் பாய். இப்ப நான் உன்னை கடத்திட்டு போறேன். தப்பிக்கிறதுக்காக ஏதாவது மைக்கி பிசினஸ் பண்ணு. உன் உயிரம்பேல். யாருங்க? கிட்னாப்பர் பலராமன். உன்னை வச்சு உங்க மாமன் கிட்ட பணம் பறிக்க போறேன். துணி கண்ணை கட்டிக்கோ, நவுந்து உட்காரு. போக வேண்டிய இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன். என்ன கடத்திட்டு வந்திருக்கீங்களா? ஆமா. எதுக்கு? உன்னை வச்சு 10 லட்சம் ரூபாய் பணம் பண்றதா திட்டம். எனக்கு அத்தனை லட்சம் மதிப்புன்னு நினைக்கிறீங்களா? ராதா பில் மேனேஜருடைய தங்கச்சி மகனுக்கு அவ்வளவு கூட மதிப்பு இல்லையா? ஓ, கார்ல வந்தது ரொம்ப டயர்டா இருக்கு. ஆரஞ்சு ஜூஸ் புழிஞ்சு நிறைய ஐஸ் போட்டு கொண்டுட்டு வா. Go. Go, man. நீங்க ரொம்ப இன்டெலிஜென்ட். ஆமா, 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள என்ன நீங்க எப்படி நடத்த போறீங்க? எப்படி நடத்தணும்? காலையில எந்திரிச்சோட கார்ன்ஃபிளெக்ஸ் வித் கென்டக்கி சிக்கன் வாங்கி கொடுக்க சொல்லுங்க. அப்புறம் காலையில 10 மணிக்கு ஹனி வித் ஆப்பிள் ஜூஸ், 11 மணிக்கு குளுக்கோஸ் வித் கோகனட் வாட்டர், 12 மணிக்கு வனிலா மில்க் ஷேக் எக்ஸாக்ட்லி அட் 1 o'clock. லஞ்ச் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மெனு கார்ட்ல என்னென்ன ஐட்டங்கள் உண்டோ அத்தனை வாங்கிட்டு வரணும். கிழிஞ்சது போ. ஏன் சார்? நீ சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு 10-15,000 ரூபாய் தான் மிஞ்சும் போல இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? என்னடா 10 நாளைக்கு நீ இந்த மாதிரி உட்காந்து எடுத்துட்டீங்கன்னா 4 முட்டை அடிச்சுக்கணும். இதுக்காக உன்னை தூக்கிட்டு வரணும். செலவு பத்தி கவலைப்படாது சார். எனக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்து என்ன சந்தோஷப்படுத்துறீங்கன்னா எங்க அங்கிள் கிட்ட சொல்லி 10 லட்சம் ரூபாய் ஜாஸ்தி போட்டு உங்களுக்கு 20 lakhs தர சொல்றேன். அப்படியா? அப்ப என்ன வேணாலும் கேளு. அப்புறம் 8 மணிக்கு ராத்திரி ராயல் சல்யூட். ராயல் சல்யூட்? எஸ். அதை விட பெரிய சல்யூட்டா நம்ம பசங்களை விட்டு அடிக்க சொல்றேன். நான் அந்த சல்யூட் சொல்ல சார், நான் சாப்பிடுற ராயல் சல்யூட் பிஸ்கிய சொல்றேன். ஆமா, ஜஸ்ட் 1500 ரூபாய் ஒரு பாட்டு. கேவலம் 1500 ரூபாய் தானே. கழுதையை வாங்கிட்டா போகுது. அப்புறம் 9 o'clock கேப் பட்லியா? ஆமா சார், அது இல்லாம தூக்கம் வராது சார். நான் ஒரு அட்ரஸ் வச்சிருக்கேன், கொடுக்குறேன். நீங்க போய் கூப்பிடுங்க, உடனே வந்துருவான். இந்த வேலை ஒண்ணுதான் பாக்கியா? கருமம். இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அந்த 10 லட்சத்துல சம்பாதிக்கணுமா? வேற வழி இல்ல சார். தங்க முட்டை போடுற வாத்து தவிடு போட்டா சாப்பிடுமா? டேய், இவன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுங்கடா. டேய் கம்மியா உன் டெலிபோன் நம்பர் என்ன? உன் மாமனுக்கு டெலிபோன் பண்ணணும். மாமா? ஓ மாமா 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 ஊர்ல இல்ல, இன்னும் வரத்துக்கு 10 நாள் ஆகும். வரத்துக்கு 10 நாள் ஆகுமா? தின்னு தொலை. ஆஹா